உங்க குழந்தைங்க நேச்சுரலாவே வந்து ஒரு புத்தி கூர்மையோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுத்தாவது அவங்களோட மெமரி பவரையும் புத்தி கூர்மையும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது உங்க டாக்டர் சுபாஷினி, சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல், மடிப்பாக்கம், சென்னை. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியும் புத்தி கூர்மையும் வர்றதுக்கு என்ன பண்ணலாம், இல்ல நிஜமாலுமே அதை மருந்து கொடுக்கலாமா வேண்டாமா, எந்த வயசுல இருந்து மருந்து கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், குழந்தைங்களோட புத்தி கூர்மையை நேச்சுரலா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் நீங்க அப்படின்னா, எடுத்த உடனே வந்து என் குழந்தைக்கு நான் இதை வாங்கி கொடுத்தா சரியாகுமா, அதை வாங்கி கொடுத்தா சரியாகுமா அப்படின்றது இல்லாம, அதாச்சும் நான் சொல்றது மருந்து சைட்ல இருந்து இந்த மருந்து கொடுத்து என்னோட குழந்தையோட புத்தி கூர்மையை அதிகப்படுத்தலாமா, இந்த மருந்தை கொடுத்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்காம, குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து எந்த ஸ்டேஜ்ல எப்படி வளரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த வயசுல இருந்து அவங்களுக்கு மருந்து கொடுக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்க வயசா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பாட்டுல எந்த வித விஷயத்த இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரு குழந்தையோட அந்த மூளை அப்படின்றது வந்து ஒரு ஒரு பருவத்திலையும் ஒரு ஒரு மாதிரியான வளர்ச்சி அடையும். எடுத்த உடனே வந்து எல்லா குழந்தையும் வந்து புத்தி கூர்மையோட இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ஒரு குழந்தைகளும் ஒரு ஒரு பருவம் வரும்போது, அதாவது ஒரு 2 வயசு, ஒரு 2ல இருந்து 4 வயசு அந்த மாதிரி போகும்போது ஒரு ஒரு வளர்ச்சியும் வந்து வித்தியாசமா வளரும். அப்போ எந்த குழந்தைக்கு எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி வளராது. சில குழந்தைங்களோட ரைட் பிரெயின் நல்லா வேலை செய்யும், அவங்க வந்து ஆர்டிஸ்டிக்கா இருப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து லெஃப்ட் பிரெயின் வந்து நல்லா டெவலப் ஆகி அது நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரியான குழந்தைகள் என்ன அப்படின்னா ஒரு லாஜிக்கல் ஃபீல்ட்ல நல்லாவே ஒரு புத்தி கூர்மையோட இருப்பாங்க. இப்போ உங்க குழந்தைக்கு வந்து எது வந்து நல்ல வளர்ச்சியில இருக்கு, என்ன கலைகள் வந்து அதிகமா செய்யறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அவங்க குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் எப்படி வளர்ந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வயசுல இருந்து ஒரு 2 வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1 வயசுல இருந்து 2 வயசு இருக்க குழந்தையில, பிறந்ததுல இருந்து ஒரு 2 வயசு வரைக்கும் இருக்க குழந்தையா இருந்துச்சுன்னா அது உணர்வு சம்பந்தப்பட்டமான ஞாபகம் மட்டும்தான் அதுக்கு வளர்ந்துருக்கும். அதாச்சும் இப்போ ஒரு பொருளை தொடுது, இல்லை ஒரு பொருளை வந்து பார்க்குது, இல்லை ஒரு விஷயத்த கேட்குது அப்படின்றப்போ அந்த விஷயங்கள் மட்டும்தான் அதால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அது சம்பந்தப்பட்ட அறிவு தான் வந்து அந்த வயசுல வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வயசுல இருந்தே உங்க குழந்தைக்கு வந்து நீங்க வந்து பிற்காலத்துல அவங்க வந்து புத்தி கூர்மையோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த வயசுல இது சம்பந்தப்பட்டமான நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கறது மூலயமா, ஏதாச்சும் ஒரு கேட்கறாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் கேட்கலாம். ஒரு நல்ல கதைகளா இருக்கட்டும், நல்ல பாட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கேட்கலாம். இல்லைன்னா பார்க்குற விஷயங்களை வந்து அவங்களோட புத்தி கூர்மையா வளர்க்குற மாதிரி, இப்போ தொடுறதுக்கு ஏதாச்சும் தொட்டுதான் அந்த குழந்தைகள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவங்க அறிவுபூர்வத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதாவது ஒரே பொருளை டெய்லியும் கொடுக்காம ஒரு நாளைக்கு ஒரு திங்ஸ், பொம்மைங்களை வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அப்போ ஒரு நாளைக்கும் ஒரு வித்தியாசமான அவங்களோட மூளை திறனை வந்து யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பொம்மைகளை கொடுத்து அவங்களுக்கு அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ பிறந்த குழந்தையில இருந்து 2 வயசு வரைக்கும் எப்படி வந்து அவங்களுக்கு தொடுதல் உணர்வு வந்து அதிகமா இருக்கும், அது வழியா வந்து அவங்களோட மூளை வளர்ச்சி அடையுமோ, அதே மாதிரி 2 வயசுல இருந்து ஒரு 3 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த மொழிகள் வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி என் குழந்தை அம்மான்னு கூப்பிடுது, அப்பான்னு கூப்பிடுது, அப்போ மொழி தெரியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேட்கறது மூலயமா அதை ஞாபகம் வச்சுட்டு அது கூப்பிடுது. இப்போதான் வந்து அதோட மூளை வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த மொழிகளை எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை வந்து அந்த வயசுல தான் அவங்களுக்கு வரும். அப்போ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நல்ல வார்த்தைகள் வந்து அது என்ன மொழியா வேணா இருக்கட்டும், உங்களோட மதர் டங் என்னவா வேணா இருக்கலாம், அந்த மொழியில வந்து நீங்க அவங்களுக்கு ஏராளமான வித்தியாசமான வார்த்தைகளை வந்து நீங்க பழகும் போது என்ன ஆகும்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா இத்தனை வயசுலேயே இவ்வளோ வேர்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வயசுல வந்து கொடுக்கும் போது தான் வந்து அவங்களுக்கு அது வந்து பிற்காலத்தில் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 2 வயசுல இருந்து ஒரு 3 வயசு இருக்க குழந்தைய நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய வார்த்தைகள், அதாவது நம்ம வொக்காபுலரின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த லாங்குவேஜில் நீங்கள் வார்த்தைகளை நிறைய சொல்லி கொடுக்கலாம்.
அப்போ ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன கதைகளோ இல்லை ரைம்ஸோ வந்து அவங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி கேட்கவும் தெரிஞ்சுப்பாங்க, புரியவும் ஆரம்பிச்சிடும். கதைகள் வந்து நிறைய சொல்லுங்க நைட்டு குழந்தைகளுக்கு வந்து அந்த 3லேருந்து 5 வயசு வரைக்கும் நல்ல கதைகள் வந்து ஒரு மாரல் லெசன்ஸோடு இருக்கிற மாதிரியான கதைகள் நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து புரிதல் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பழக்கங்களை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தை வந்து ஒன்று சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான், எப்படி சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்ற குழந்தைகள் இந்த வயசில் நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி நைட்டு படுக்கும்போது ஒரு காரணத்தை வச்சுட்டு ஒரு கதையை சொல்கிறீங்க அப்படின்னா கதை வழியாக அவங்க கொண்டு போகும்போது தான் அது வந்து புரிஞ்சிக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு 6 வயசு மேலே 9 வயசு இருக்க குழந்தைங்க அப்படின்னா ரீகாலிங் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வயசில் தான் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு அதை வந்து திரும்ப சொல்லக்கூடிய மெமரி இப்போதான் டெவலப் ஆகும். என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அது அந்த குழந்தை ஞாபகம் வச்சு சொல்கிற திறன் வந்து எப்போ வளரும் அப்படின்னா இந்த வயசில் தான். அப்போ இந்த வயசில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாஸ்க் மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 10 வார்த்தையை வந்து படிக்க சொல்லிட்டு அந்த 10 வார்த்தையை ரிவர்ஸ்லேருந்து ஃப்ரண்ட்டில் சொல்கிற மாதிரியோ இல்லை அந்த 10 வார்த்தைகள் என்னென்னு அப்படின்னு சொல்கிறதையோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கும் போது அது அவங்களோட மூளைக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். இதுவுமே வந்து அவங்களுக்கு இந்த மூளை வளர்றதுக்கான திறன் புத்தி கூர்மைக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே ஒரு மருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்காம ஒரு திணிக்காம ஒரு கசப்பு மருந்து சவனப்பிராசம் அது இதுன்ட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்காம இந்த மாதிரி அவங்களோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சில ஸ்கில்ஸை வந்து நீங்களுமே டெவலப் பண்ணும். இப்போ நல்ல வரைகிற பழக்கம் இருக்க குழந்தையா இருந்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டிராயிங் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்து ஒரு டிராயிங் கிளாஸில் சேர்த்து விட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கட்டும். இப்போ மருந்து அப்படின்ட்டு நம்ம போகணும், சரி இதெல்லாமே நான் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறேன், ஆனாலும் எனக்கு அடிஷ்னலாக ஒரு சப்ளிமெண்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு சைடு போங்க. நீங்கள் டெய்லியும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற சாப்பாட்லேயே என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகமாக சேர்க்கறது மூலயமா உங்களோட குழந்தைக்கு அந்த புத்தித்திறனை வந்து அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிறந்த குழந்தை அந்த சாப்பிட ஆரம்பிக்கிறது இல்லையா, நம்ம சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போதுல இருந்தே நீங்கள் வந்து அந்த நெய்யை வந்து ஒரு சொட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சொட்டு நெய் கொடுத்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் கொடுக்குறீங்க இல்லை ஏதோ ஒரு மசியல் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மசியல் கூடவே வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 சொட்டு வரைக்கும் நெய்யை விட்டு கொடுங்க. நல்லா சாப்பிட்ற குழந்தையா இருக்காங்க அப்படின்னா நல்ல சாதம்லாம் சாப்பிட்றாங்க, இட்லிலாம் சாப்பிட்றாங்க, ஏதோ ஒன்று எது கூடயும் ஒரு நெய் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த குழந்தையோட சாப்பாடில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஒரு நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப மெயின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாலுமே வந்து வளர்பருவத்தில் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. அது அவங்களோட கால்சியமுக்குன்னு மட்டும் கிடையாது, அவங்களோட மூளை வளர்ச்சிக்குமே வந்து புத்தி கூர்மைக்கும் ரொம்ப நல்லது. கீரை வகைகள் நிறைய கொடுங்க. முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரைக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் வந்து சேர்த்துக்கிற மாதிரி பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்குன்னு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கீரையை மசிச்சு கொடுக்காம கீரையை வந்து பருப்போட கடைஞ்சி அதில் கொஞ்சம் நெய் விட்டு கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக நம்ம போயிட்டு ஒரு வந்து வல்லாரை கிருதம் கிடைக்கும், வல்லாரை நெய் கிடைக்கும், பிரம்மி நெய் கிடைக்கும், இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு பதில் இதை நீங்கள் சாப்பாடு வழியில் கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டும் வரும், மருந்து எடுத்துக்கிறோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா நட்ஸையுமே நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதை வந்து எப்படின்னா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து குடிக்க சொல்லுங்கள். அந்த தண்ணியோட அந்த நட்ஸையுமே சேர்த்து சாப்பிடலாம். அதில் என்னென்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் எடுத்துக்கலாம், அதே மாதிரி வால்நட் எடுத்துக்கலாம், அந்த ஊற வச்ச திராட்சைகள் இருக்கு இல்லையா, உலர்ந்த திராட்சைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். பழ வகைகள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். காய்கறியில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், அந்த மாதிரி நம்ம நாட்டு காய்கறிகளையும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம். கேரட் பீட்ரூட்லாம் உங்களுக்கு கண்ணையும் சேர்த்து வளர வைக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இது எல்லாமே கொடுத்துமே உங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் அடிஷ்னலாக சப்ளிமெண்ட் தேவைப்படுது மட்டும்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தைய வந்து நேச்சுரல் வேலை உங்களால் வளர்க்க முடியுமோ, நேச்சுரல் வேஸ் சாப்பாடில் அந்த மாதிரி விஷயங்களே கொடுத்து உங்களோட குழந்தைங்களை புத்தி கூர்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க.
இன்னொரு விஷயம் அப்படின்னா, குழந்தைங்களை கண்டிப்பாக வந்து விளையாடுற நேரத்துக்கு அலோவ் பண்ணுங்க. ஸ்க்ரீன் டைமை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு 15 வயசு வரைக்கும் இல்லை மினிமம் வந்து ஒரு 12 வயசு வரைக்கும் ஃபோன் கொடுக்கறதையோ இல்லை மொபைலில் ஸ்க்ரீன் டைம் பார்க்குறதையோ வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த பிறந்த வயசுல இருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். அது இன்னும் ஸ்டில் இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் போயிட்டு நம்ம ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது மட்டும்தான் தெரியும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வளர்ச்சி வந்து அந்த இடத்துல குறையிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமும் எனக்கு அடிஷனல் சப்ளிமெண்ட் வேணுன்றவங்க மட்டும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ அடிஷ்னல் சப்ளிமெண்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்குப்பூ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? சங்குப்பூ உங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கலெக்ட் பண்ணி நிழலில் வந்து உலர்த்தி வச்சுட்டு டெய்லியும் காலையில் குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு மிட் டைம் இல்லைன்னா வந்து வேறு ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து சங்குப்பூவை வந்து ஒரு டீ மாதிரி போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். அதில் கண்டிப்பாக வந்து வெள்ளை சர்க்கரை சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதில் தேனோ இல்லைனா வந்து பனங்கற்கண்டோ சேர்த்து கொடுங்க. இந்த ஒரு விஷயம் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்னா அவங்களோட பிரெயின் ஸ்டிமுலண்ட் வந்து நல்லா வேலை செய்யும். இதை வந்து குழந்தைங்களுக்கு எத்தனை வயசுக்கு மேலே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா சங்குப்பூவில் வந்து பாதி அளவு கொடுக்கலாம். 10 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா ஒரு சங்குப்பூவை போட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி லட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து நட்ஸை வந்து டைரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நட்ஸ் எல்லாத்தையும் வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணிட்டு இல்லைனா வந்து சிறுவை அரிஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் நெய்யும் தேனும் விட்டுட்டு அது வந்து ஒரு லட்டுவாவோ இல்லை வந்து நம்ம பர்ஃபி மாதிரியோ கேக் மாதிரி கட் பண்ணி கூட அந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் கொடுத்துட்டு வர்றது மூலயமாவும் அந்த நட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு ரீச் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூங்குற டைம் வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைகள் நல்லா தூங்குறாங்களா அப்படின்றதையும் கவனிச்சு பாருங்க. எத்தனை மணி நேரம் ஒரு குழந்தை தூங்குது அப்படின்றதுமே வந்து அந்த மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நல்லா தூங்குற குழந்தைங்களுக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஒருவேளை தூக்கம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டில் வந்து ஒரு ஸ்பூன் பாலில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டு அது ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் பாலை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இதை ஃபாலோ பண்ணுறது மூலயமாவும் நல்ல தூக்கத்து மூலயமாவும் உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்து எது கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு 4 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த வசம்பு பொடியை வந்து கொடுக்காதீங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வசம்பு எடுத்து கொடுத்துட்றாங்க. 4 வயசு வர வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வசம்பு பொடியை வந்து டைரெக்டாக கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு நம்ம கையில் கட்டுறது எல்லாமே நார்மல் தான். அந்த குழந்தைங்க எப்பயுமே அது வந்து வாயில் வச்சுட்டு இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து வசம்பு பொடியாக வந்து ஒரு 3 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். தேன் நிறையா கொடுக்கலாம். ஆனால் என்றைக்குமே தேனை வந்து சூடு பண்ணாதீங்க. சூடாக இருக்கிறதுலையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. சூடாக இருக்கிறதும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நேச்சுரலாகவே உங்களோட குழந்தைங்களோட புத்தி கூர்மையாக வளர்த்து விடுங்க.